மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த 2 நாட்களாக ஒரு நபரை பத்தி அதிகம் பேசப்படுது இல்ல தேடப்படுது. அந்த நபர் பேர் வந்து நடிகர் ஸ்ரீ நினைக்கிறேன். அவர் ஒரு 6 படங்கள் நடிச்சிருக்காரு. அவரோட வயது 37. வழக்கு எண் 18/9, அதுக்கப்புறம் ஓநாயும் ஆட்டுக்குட்டியும், அப்புறம் 2, 3 படங்கள் இருக்குது. அப்புறம் மாநகரம், அதுக்கப்புறம் இருக்கப்பட்டுன்ற படம் தான் கடைசியா அவர் நடிச்சிருக்காரு. இந்த அவருடைய இன்ஸ்டாகிராம்ல அவர் இருக்கக்கூடிய தோற்றம், அவருடைய புகைப்படங்கள், அவருடைய வீடியோ இதுதான் இப்ப பெரிய அளவு வைரல் ஆச்சு. அவருக்கு என்ன ஆச்சு ஏதாச்சு இதை தேடுற நிலைமையிலையும் இல்ல சினிமா பத்தி ஒரு அக்கறையான நிலைமையிலும் நான் கிடையவே கிடையாது. ஏன்னா அந்த துறை மீது எந்த அக்கறையும் கிடையாது. அந்த துறை அழிஞ்சு போனாலும் எங்களுக்கு கவலையும் கிடையாது. அப்படியான ஒரு மனநிலை தான் என்னால உண்டு வச்சுக்கணும். எனவே அது வந்து பெரிய பற்றுலாம் கிடையாது. ஆனா இது என்ன ஆச்சுன்னு பசங்க சொல்லும்போது அப்ப எனக்கு டக்குனு ஒரு விஷயம் தோணுது. அது வேற யாரும் கிடையாது. அது சிவகுமார் குடும்பம் யாரு, சூர்யா குடும்பம். அந்த குடும்பம் தோணுச்சு. அந்த குடும்பம் எதனால எனக்கு டக்குன்னு மைண்ட்ல வந்துச்சு நான் சொல்றேங்க. ஏன்னா இதுல மிக முக்கியமான குற்றவாளி இந்த கும்பல் தான். இது ஒரு மாஃபியா கும்பல்னு வச்சுக்கோங்க. ஊருக்கு உபதேசம் பண்ண சொல்லுங்க சிவகுமார, இந்த சூர்யாவை வாய்க்கிலேயே பேச வேண்டியது. 4 வருஷத்துக்கு முன்னுக்கு அதிமுக பிள்ளை அவ்வளவு பேசி தந்தேன். ஆளை கனவே காணோம். இப்ப எதை பத்தி பேசுறதே கிடையாது வச்சுக்கோங்க. மத்திய அரசுக்கு குரல் கொடுத்தாப்புல தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளுக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டியது மறைமுக போட திமுகவும் சொம்படிக்கிறவளை பார்த்தா வச்சுக்கோங்க. இப்போ இவ்வளவு காட்டமா இந்த விவகாரத்தை பேச வேண்டியிருக்கு அப்படின்னா இந்த பையனுடைய கடைசி படம், இந்த 37 வயது இருக்கக்கூடிய ஸ்ரீன்றவர் அவருடைய கடைசி படம் இருக்கப்பட்டு. இந்த படத்துல அவருக்கு போதுமான அளவுக்கு சம்பளம் கொடுக்கப்படல, சொல்லப்பட்ட சம்பளம் கொடுக்கப்படல. அவர் முழுமையாக ஏமாற்றப்பட்டிருக்கார். ஏமாற்றப்பட்டிருக்கான்ற அவரே தான் சொல்றாரு. அவருக்கு சம்பந்தப்பட்ட நபர்களும் சொல்றாங்க. இதுல ஏமாற்றப்பட்டிருக்கான்றதை தாண்டி இந்த படத்துக்கு அப்புறம் அவர் பெரிய அளவில் மன அழுத்தத்துக்கு உருவாக்கப்படுறார். ஏன்னா இவர் அடுத்தடுத்து இந்த சேலரி, அதாவது அவருடைய சம்பளம் சம்பந்தமா கேட்கவே அவர் பெரிய லெவலில் ஒதுக்கி வைக்கப்படுறார். அந்த படத்தோட ப்ரொமோஷன் கூட நாங்கள் பார்த்தோம் 2-3 இடங்கள்ல. அது பெரிய அளவு அவர் இருக்கிற மாதிரி தெரியல. அந்த நடந்த நிகழ்வு எவ்வளவு உண்மைன்னு கேட்டப்ப அது ஏறக்குறைய உண்மைதான். அது இந்த நபருக்கு மட்டும் கிடையாது. இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த நபருக்கு மட்டும் கிடையாது. இந்த எஸ்ஆர் பிரபுன்னு ஒரு ஆள் இருக்கால, அதாவது ட்ரீம் வாரியர்ஸ்னு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சிருக்காங்க. இந்த ட்ரீம் வாரியர்ஸை வச்சுக்கிட்டு இவனுக்கு இந்த ஊருக்குள்ள அவ்வளோ கூத்தடிக்கிறானுங்க. ஒருத்தன் பேசுறதுல படம் எடுத்து ஊருக்கு உபதேசம் பண்ணி சொல்லுங்க. நாடு எப்படி இருக்குன்னு தெரியுமா, தனி மனிதன் எப்படி இருக்குமா, இவங்க பாராட்டுப்பானுங்க. யாரு? இந்த சூர்யா குடும்பம். இந்த ட்ரீம் வாரியர்ஸ் ரொம்ப காலமா இந்த குற்றச்சாட்டு இருக்குது. இன்னைக்கு நேற்று கிடையாது. நாங்க ஒவ்வொரு முறையும் சிவகுமார் குடும்பம் சார்ந்தோ இல்லை சூர்யா விவகாரம் சார்ந்து பேசும்போது எப்பவுமே இந்த எஸ்ஆர் பிரபுன்ற ஆளு உள்ள வந்தது உண்டு. இந்த எஸ்ஆர் பிரபு யாரா, ட்ரீம் வாரியர்ஸ் ஒரு முக்கியமான ப்ரொடியூசர்னு வச்சுக்கோங்க. அந்த குடும்பம் தான் வச்சிருக்கு. இந்த குடும்பம் எடுக்கக்கூடிய இல்ல ஞானவேல் ராஜா எடுக்கக்கூடிய, ஞானவேல் ராஜா ஸ்டூடியோ கீழ் இந்த 2 பேர் எடுக்கக்கூடிய படத்துல தான் கார்த்திருக்காரு. யாரு? சிவகுமாரோட மகன். நீங்க அவருடைய முக்கியமான எந்த படம் வேணா எடுத்துக்கோங்க. எடுத்துக்காட்டு மெட்ராஸ், சிறுத்தை, அதுக்கப்புறம் தீரன், அதிகாரம் 1, பேரு கூட குறைச்சலடா உங்களுக்கு, தோலா, சுல்தான், அப்புறம் மண்ணாங்கட்டி எதோ எடுத்து வச்சுக்கோங்க. இது எல்லாமே ஒன்று ஞானவேல் ராஜா இருப்பாரு, இல்லாட்டி எஸ்ஆர் பிரபு. இந்த 2 பேருமே சூர்யாவுக்கு சொந்தக்காரங்க. அதாவது சூர்யாவுக்கு மிகவும் நெருங்கின சொந்தக்காரன் வச்சுக்கோங்க இந்த எஸ்ஆர் பிரபுன்றவன். இந்த நபர் மீது இருக்கக்கூடிய மிக முக்கியமான குற்றச்சாட்டு தெரியுமா, இவங்க என்ன பண்றாங்க, ஒரு ஸ்கிரிப்டுமா வச்சுக்கொண்டு அது எப்படின்னா, இந்த இடத்துக்கு வாங்க, எல்லா பேரும் புதுசா இயக்குநராக முயற்சி பண்ண நபர்களை இங்க வந்துருங்க. இவன் இந்த ஆர்ஜே பாலாஜி இவங்க எல்லாம் இருக்காங்க பாருங்க, ராஸ்கல்ஸ். இவங்க பண்ற வேலைலாம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. இவங்க எடுக்கிற படத்தை தாண்டி இவங்க பண்ற வேலையை ஏதாவது ஒரு பெரிய ஹாலை பிடிக்க வேண்டியது, அதுல கொடுமை நிறைய நடக்குன்னு வச்சுக்கோங்க. அங்க வந்ததுமே அதுக்கு அது நியாயப்படுத்துறதுக்காக அதுக்கு என்ட்ரி ஃபீஸ் ஒன்று வச்சுக்க வேண்டியது. இந்த புதிதாக எப்படா நமக்கு ஒரு திரைப்படம் வராது, நம்மளுடைய பேர் ஒரு இயக்குனர் லிஸ்ட்ல வராதுன்னு உதவி இயக்குனர் விளாக்குறாங்க. இவங்கெல்லாம் பல காலமாக ஒரு 4-5 ஸ்கிரிப்ட் வச்சுக்கிட்டு அது முழுசா கன்னடா ரெடி பண்ணிட்டு அந்த ஸ்கிரிப்டை பவுண்டா மாற்றி, அதாவது எது எது நடிக்கணும், என்னென்ன கதாபாத்திரங்கள் என்ன பேசுன்ற ஒட்டுமொத்த ஸ்கிரிப்டை எடுத்துக்கிட்டு போக வேண்டியது. போய் என்ன பண்ணிட்டோம்னா, எல்லா பேரும் இருக்காங்களே எல்லாம் வந்துட்டாங்க, நமக்கு இரையாக வேண்டிய நபர்லாம் வந்துட்டாங்க. எல்லா பேர்ட்டையும் ஐடியாவை தின்றதுதான் இவங்க வேலையே. அதாவது திருடுறது எப்படி, திருடுறதுக்கு யார் வீட்டுக்கு போக தேவையில்லை, இவங்களே வர வச்சு ஐடியாவை திருடிடலாம். இதுல ஒரு பெரிய பலவீனமான விஷயமே தான். உதவி இயக்குநர்கள் வந்ததுக்கு அப்புறம் எல்லா பேருக்கும் ஒரு இமெயில் எழுதி கொடுக்க வேண்டியது. யார்? இந்த எஸ்ஆர் பிரபு. காலங்காலமா இவனுக்கு இருக்க வேலை. இவன் மீது வைக்கக்கூடிய மிக முக்கியமான குற்றச்சாட்டை தான், எல்லாரும் ஸ்கிரிப்ட் அனுப்புவோம் சொல்லுவாங்க. அனுப்புவோம், எல்லாத்தையும் நான் படிச்சுட்டு நீங்க யாரும் வராதிங்க, ஃபோன் பேசாதீங்க, நாங்கள் உங்களுக்கு இமெயில் அனுப்புவோம். என்ன இமெயில் அனுப்புவோம்னா, உங்களுடைய ஸ்கிரிப்ட் ஏற்கப்படவில்லை அப்படின்னு எல்லாத்துக்கும் அனுப்பிடான்னு வச்சுக்கோங்க. அனுப்பிட்டு அந்த பிட்டு பிட்டா திருடி ஏதாவது ஒரு படத்தை சொல்லிடுறான். அவன் எடுக்கிற படத்துல அந்த படத்தை மெருகூட்டுறதுக்கு இவங்கிட்ட ஐடியா கிடையாது. யார்ட்டு? இந்த சூர்யா குடும்பத்துக்கு ஐடியா கிடையாது. அதை மெருகூட்டுறதுக்கு என்ன பண்றானுங்க, இந்த ஐடியா திருடுறது. எவ்வளோ இயக்குனர் இருக்காங்களே அவனுக்கு ஆசையை தூண்டி விட்டு வர வச்சு அவங்கள்ட்ட இருந்து ஐடியா திருடுற வேலையை ரொம்ப காலமா இந்த எஸ்ஆர் பிரபு மீது கூட மிக முக்கியமான குற்றச்சாட்டு. இந்த ஆளம் பிடிச்சி ஜெயிலில் போட்டு 4 காசுன்னு வச்சுக்கோங்க, பல பேர் குடும்பம் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதாவது என்னன்னா, இது ஒரு கலைத்துறை. இவங்க சொல்றது உங்களோட கலை படைப்புகள் இருக்கு இல்லையா, அந்த கலை படைப்புகள் வெளியே கொண்டு வரதுக்கு யாரெல்லாம் அந்த உன்னதமா முயற்சி பண்றாங்களோ அவங்களுக்கு உதவுறது, இல்லாட்டி அதன் மூலமா தன்னால் லாபம் சம்பாதிக்க முடியும் நினைக்கிறவங்களுக்கு ஏத்த துறை. ஆனா ஒருத்தருடைய கலை படைப்பு இருக்கு இல்லையா, அதாவது ஒருத்தருடைய ஐடியா அதை எப்படியா வெளியே கொண்டு வர நினைக்கிறான், அதை திருடி இவங்க சொந்தமா எடுக்கிறது. யாரு?
கார்த்தி நடிச்ச பெரும்பாலான படத்துல இந்த மாதிரி ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை நான் கேள்விப்பட்டதே உண்டு. கார்த்தின்ற நபர் நடிச்ச பெரும்பாலான திரைப்படங்கள்ல இந்த மாதிரியான பெரிய லிஸ்டே உண்டு. இது மிக முக்கியமான குற்றச்சாட்டு எஸ்.ஆர். பிரபு மீது வைக்க முடியும். இதை விட மிக முக்கியமான குற்றச்சாட்டுனா முக்கியமான நடிகரை விட்டுருங்க. இரண்டாம் மூன்றாம் லேயர்ல இருக்காங்களே, கேள்வி கேட்க நாதி இல்லையா, அந்த ஆளாம் ஒண்ணும்னா ஒழிச்சுக்கிட்டு. அதுல மிக முக்கியமான நபர் தான் இந்த ஸ்ரீ. இந்த நபர்களை எடுத்து போராட அளவுக்கு குடும்பமும் கிடையாது, பலமும் கிடையாது. ஆனால் இவங்களை எதிர்த்துலாம் போராட முடியாம தான் எங்கடா ஓடி ஒளிஞ்சிடுறது. வாழ்க்கை அழிஞ்சு போச்சு, காலம் ஓடி போச்சு, இதுக்கப்புறம் இவங்களோட மோதி என்ன செய்ய போறோம் அப்படின்னு ஓடி ஒளிஞ்சு நாசமா போன நபர்கள் ஏகப்பட்ட பேர். நான் கேட்கிறேன், சிவகுமார் குடும்பத்துக்கு ஏதாவது யோக்கியதுன்னு ஒன்று இருந்துச்சுன்னா இந்த எஸ்.ஆர். பிரபுன்றத பிடிச்சி நடுத்தரில் நிப்பாட்டுங்க. நான் கூட்டி வர 1000 பேரை. அவ்வளோ குற்றச்சாட்டு வந்துகிட்டு இருக்குது. இந்த குற்றச்சாட்டு வந்ததுமே அந்த எஸ்.ஆர். பிரபு ஒரு ட்விட் ஒன்று போடுறாரு. அது என்ன போடுறாருன்னா, ஐயோ நான் இப்படி ஒரு செய்தி கேள்விப்பட்டேன், ஆனால் ரொம்ப வருத்தமா இருக்குது, இது நம்ம நிச்சயமா உதவி செஞ்சாகணும். அது மீது ஏற்பட்ட குற்றச்சாட்டுகள்லாம் வருது, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, இப்போதைக்கு நம்ம உதவுறது அவர் முக்கியம், ஏன்னா அவர் மனநிலை சரியில்லாமல் இருக்காரு. அப்படியே அவர் மெண்டல் ஆகி விட்டாங்க. சரி, மனநிலை சரியில்லைன்னா உன் மேல வைக்க குற்றச்சாட்டு என்ன? உன் குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்றா. சம்பளம் கொடுக்குறேன், சம்பளம் கொடுத்ததுக்கான ஆதாரத்தை வெளியிடுறா. அங்கேதானே உன் யோக்கியதை இருக்குது. உன் ஆதாரத்தை வெளியிட்டு இல்லைங்க அந்த படத்தில் நடிச்ச எல்லா பேருக்கும் நான் செட்டில்மெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா யோக்கியதை. இவன் மீது வைக்க இரண்டாவது குற்றச்சாட்டு கேளுங்க. அந்த நபர் பலவீனமா இருந்தனால மனநிலை சரியில்லாம போயிட்டானே வச்சுக்கோமே. ஆனா மனநிலை சரியில்லாம போல அந்த பையன் வாழ்க்கை மீது ஒரு பிடிப்பு இல்லாம அந்த நிலைக்கு போயிட்டான். ஆனா 2024 அந்த படம் வந்திருக்குது, 2023 ஏமாத்திருக்காங்க. சரியா? இப்ப இந்த ஒரு பையன், இதுக்கு அடுத்து இன்னொருத்தர் இருக்கான். யார்? இந்த ஆர்ஜே பாலாஜி. அவனோட வாய் ஒண்ணு போகுது. இந்த ஆர்ஜே பாலாஜின்றவன் அவன் வாயினாலேயே பல பேர் இந்த ஐபிஎல் மேட்ச் பாக்குறத காதை புத்திட்டு பாக்குறான்னு அந்த அளவுக்கு பேச வச்சுக்குவேன். ஊர் வசனம் அவ்வளவு பேசியான். இவங்க 2 பேருமே வைக்கக்கூடிய மிக முக்கியமான குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, சமீபத்தில் சொர்க்கவாசல் ஒரு படம். அந்த படத்தை எங்கே நான் எங்கே ஆட்ட சொன்னேன், 2018 கதையை தயாரிச்சுட்டு இதே மாதிரி ஒரு உதவி இயக்குனர் அதை தயாரிச்சுட்டு ஸ்கிரிப்டா மாற்றி எப்படி போய் ஏமாந்தாரு, அங்கே எஸ்.ஆர். பிரபு எப்படி வர சொன்னாரு, அங்கே எப்படி கதைகளை அனுப்பி வச்சாரு, அந்த கதையை வாங்கினதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க, திரும்ப எப்படி வெரிஃபிகேஷன் இருந்ததுக்கப்புறம் இமெயில் வந்தது எப்படி, பின்னால் அந்த படமா ஆர்ஜே பாலாஜி வெளியே கொண்டு தான். இந்த எல்லாத்துக்கும் ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. நியாயமாக பார்த்ததெல்லாம் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி ஆர்ஜே பாலாஜியோ இல்லை இந்த எஸ்.ஆர். பிரபுகளை ஏன்டா உன் மேலே 1000 குற்றச்சாட்டு எதுக்கு எடுத்தா வந்துக்கிட்டு நீ யாரு இங்கே வா ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டு யார் யார்ட்டெல்லாம் ஸ்கிரிப்ட் வாங்கினேன், அந்த ஸ்கிரிப்டை எங்கெங்கெல்லாம் திருடினேன் நான் அதெல்லாம் பிடிச்சிக்கோ. திரைப்படத்துக்கு மட்டும் கிடையாது, இவங்க சின்ன திரை இல்லையா எது அதுகளுக்கும் இவங்க ஸ்கிரிப்ட் சப்ளை கொடுக்குறது. இவங்க வேலையே ஐடியா திருட்டு மட்டும்தான். இந்த ஆர்ஜே பாலாஜியை நமக்கு முக்கியமாக பேசணும் தெரியுமா? ஏன்னா இவன் சூர்யா குடும்பத்துக்கு இருக்கும். இந்த ஆர்ஜே பாலாஜி தெரியுமா, உதயநிதியுடைய மனைவி இருக்காங்க, அவன் தங்கச்சியோ அக்காவோ கல்யாணம் பண்ணிருக்கான். எனவே இந்த ஆர்ஜே பாலாஜி சிஎம் குடும்பத்துக்கு இருக்கும், அதாவது திமுக குடும்பத்துக்கு இருக்கும். இந்த எஸ்.ஆர். பிரபு திமுக சொப்பு அடிக்கிற சூர்யா குடும்பத்துக்கு. இந்த மாதிரி ஒரு மாஃபியா கும்பல் சேர்ந்துக்கிட்டு பல குடும்பத்தை நடுத்தருக்கு நாசம் பண்ணி கொண்டு வராங்க. அதுக்கு ஒரே ஆதரவு ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுக சார்புடையவர்கள் நமக்கு பெரிய பலமாக நிற்கிறாங்க. எனக்கு சொம்படிச்சா போதும் எவனையும் திருடலாம். நான் திரும்ப ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். பேங்க்ல புகுந்து திருடுறது, நகையை திருடுறது, இந்த போகிற பொண்ணுங்கள்ட்ட நகையை திருட்டு ஓடுறது, இதையெல்லாம் ஒரு வகைனா அதை விட கொடூரமான வகை இது. இது நாங்கள் ஒப்பிடும் போது இந்த மாதிரி திருட்டு வேலைகள் இருக்குல்ல, இந்த மாதிரி இயக்குநர்கள்ட்ட இருந்து திருடக்கூடிய திருட்டு வேலைகள் மூலமாக அந்த ஐடியா மூலம் இவங்க சம்பாதிக்க வல்ல சொத்துன்னு இருக்கு இல்லையா, அதாவது இதெல்லாம் இன்டெலெக்சுவல் சொத்துன்னு வச்சுக்கோங்க. இதையெல்லாம் இவங்க வித்தான்னு வச்சுக்கோங்க, இதோட மதிப்பு சுமார் குறைஞ்சது 500-600 கோடி போகும் ஒரு வருஷத்துக்கு. இவங்க திருடுறது ஏன்னா அவ்வளோ கதையை திருடுறாங்க. கேட்டு வாங்கி இவங்க ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி இருக்குன்ற பேர்லேயே எல்லாத்தையும் நம்பி அனுப்புகிறாங்களே, அதையெல்லாம் முழுசாக வாங்கி அவங்க முழு துரோகம் பண்ணிட்டு இது எப்படி பாட்டாக பிச்சு விற்கிறது, இல்லை பாட்டாக பிச்சு எப்படி நம்முடைய தேவைக்கு பயன்படுத்துறது, இது அப்பட்டமா கேவலமான விஷயம். நீ சம்பளம் போட்டையா போடலையான்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்லாம அவர் மனநிலை சரியாயிட்டாரு, அவர் தேடி பிடிச்சி உதவி செய்யணும். மற்ற பற்றிலாம் கவலை கிடையாது. என்ன இவங்க பெரியவங்க பேசிடுவாங்க, சூர்யா குடும்பத்துக்கே இல்லை கூட வச்சுக்கேன், சிவகோம் போகட்டும். என்னன்னா மற்றவன் என்ன சொல்றது அப்படின்னு ஒரு திமிர் பிடிச்ச அகங்காரம் இருக்குல்ல, அது எங்கேருந்து வருதுன்னா திமுகவுக்கு சொம்படிச்சா நம்ம என்ன வேணா செய்யலான்றது வருது. இது ஒரு பக்கம்னா இறுதியாக ஒன்று சொல்றேங்க, இந்த சினிமா இண்டஸ்ட்ரி எதனால் அழிஞ்சு ஒளியுன்ற நான் 100% சொல்றேன். இந்த சினிமா இண்டஸ்ட்ரி, தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி அழிஞ்சு ஒளியணும். ஏன்னா எல்லா தப்பையும் பண்ணிட்டு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் ஊர் உலகத்துக்கு பாடம் எடுக்கல. அப்போ கோபம் அது என்னன்னு கேளுங்க. ஒரு திரைப்படத்தை எடுக்கிறதுக்கு 50 கோடி கணக்கு கட்டணம் வச்சுக்கேன். நான் பார்க்குற பெரும்பாலான திரைப்படங்களில் 50 கோடி செலவு பண்ணாமல் அதில் 25 கோடி செலவு காமிச்சிட்டு 25 கோடி அப்படியே கருப்பு பணத்தை நல்ல பணமாக மாற்றுறாங்கல்ல. இதுதான் இவங்க பண்ணுறது. படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி லாபம் மாற்றுவாங்க, அது கருப்பு பணத்தை நல்ல பணமாக மாற்றுறது. அதுக்கு திமுக குடும்பத்தோட நெருக்கமாக இருந்தோம்னு வச்சுக்கோங்க, சொல்லவே வேணாம் அந்த குடும்பத்தை பற்றி. அதனால ஒட்டுமொத்த திரைத்துறையுமே
திமுக குடும்பத்துக்கு அடிமை வேலை பார்க்கறதுக்கு இந்த மாதிரி கூலிப்படையை உள்ள வச்சிருக்காங்க. இந்த கூலிப்படை ஃபுல்லா இருக்குல்ல, இவங்க என்ன வேலைன்னா அறிவு திருட்டு பண்றது. இவங்க எல்லா பேருமே இயக்குனர்கள், துணை இயக்குனர்கள் ஆரம்பிச்சு எல்லா பேரும் திருட்டு வேலை பார்க்குறாங்க. அதனால பாதிக்கப்பட்ட நபர்கள் இன்னைக்கு இந்த ஸ்ரீன்ற நபர்களை ஒரு நபர் நீங்க பார்க்கலாம். ஆனா வெளியே வராத முகம்ன்றது 1000 முகம். எனவே நான் சொல்றேன், ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவை வீழ்த்தணுன்ற இடம் கிடையாது. ஒரு சில பேரை தவிர எல்லா பேரும் ஒழிச்சு கட்டப்பட வேண்டிய துறைனா அது இதுதான். நாட்டுல எந்த விதத்திலையும் நேர்மையே இல்லாத ஒரு கும்பல் ஊருக்குள்ள நமக்கு நேர்மை சொல்லி கொடுத்தா நமக்கு எவ்வளவு கோவம் வரும். அதுலயும் முக்கியமா சிவகுமார் இருக்காரு பாருங்க, வெளியே வந்து பேசினாலும் முதல்ல எஸ்.ஆர். பிரபு பத்தியும் ஞானவேல் ராஜா இருக்குல்ல அவரை பத்தியும் பேசிட்டு நீ வெளியே வா. எனவே நடிகர் ஸ்ரீன்றது ஒரு நபர் அல்ல, இந்த முகம் ஒரு முகம் கிடையாது, பாதிக்கப்பட்ட நபர் ஒரு நபர் கிடையாது. இந்த மாதிரி நிலைமையில நீங்க ட்ரிபிளிகல்ல போய் ஊருக்குள்ள பாருங்க, இருக்கிற எல்லா மேன்ஸ்லயும் ஒரு 10 பேரா இருப்பேன். கல்யாணமும் ஆகாது, இதுலயே தேடி தெரிஞ்சிருப்பான், வாழ்க்கையை 20 வருஷம் இதுலயே அழிச்சிட்டு அங்கே உதவி இயக்குனர்கள் அங்கே உட்காந்துருப்பேன். எல்லா தன்னுடைய அறிவையும் தொலைச்சிருப்பான். அதை கொஞ்சம் கூட கூச்சமே 10,000 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு அவங்க வாங்கி பொழைச்சிருப்பாங்க. லாஸ்ட்ல ட்ரிபிளிகன்ல குடும்பத்தை விட்டு குடும்பத்தை இழந்து குடும்பத்தை அழிச்சிட்டு எங்க போய் நிக்க முடியும் தெரியாம ஒரு மேன்சன்ல போய் வாழ்வானுங்க. இதுதான் நிதர்சனமா தமிழ் சினிமா உருவாக்கக்கூடிய விஷயம். ஆனா 4-5 பேர் வெற்றி பெறாங்களே, அதை வச்சு இவங்க கவர்ச்சி ஊடகத்தை பயன்படுத்தி அதை மட்டுமே வாழ்றாங்க. இதுல யார் பிழைச்சு வரலாம்னா கவர்ச்சி நடிகர் வேணா பிழைச்சு வாழலாம்.